ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. அவசரமாக ஓடி வந்தேன். மணி இப்போ வந்து 12 மணி ஆகுது. ஆனால் சத்தியமாக சாப்பிடல, பயங்கர பசி. பட் எல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன், என்னென்னு பார்க்கலாம். ஓகே பாருங்கள், இது வந்து சொரக்காய் சட்னி சூப்பராக இருக்குது. இட்லி தோசைக்கு சாப்பாட்டுக்கும் போட்டு சாப்பிட்லாம். இது வந்து பன்னீர் கிரேவி நைட்டுக்கு. ஓகே, சப்பாத்தி மாவு பிசைஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் நைட்டுக்கு. இப்போ வேணாலும் கொஞ்சம் போட்டுக்கலாம். கிருஷ்ணாவுக்கு கீ ரைஸும் இந்த பன்னீர் கிரேவியும் கொடுத்தேன். அடுத்தது வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை. உருளைக்கிழங்கு ஜஸ்ட்டு எண்ணெயில் போட்டு பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு பூண்டு வேணால் தட்டி போட்டுக்கலாம். பட் எனக்கு நேரம் இல்லாதனால நான் விட்டுட்டேன். அப்புறம் நம்மளோட சாம்பார் பொடி உப்பு மட்டும்தான் இதுக்கு போட்டு வருத்தேன், கருவேப்பிலை, அவ்வளோதான். இது வந்து ரைஸ், ஒயிட் ரைஸ். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். நீங்கள் பாருங்கள், என்னுடைய ஸ்பெஷல் இருங்க. இப்போ திருப்பி போட்டலாம். ஐயோ, தீவிர போகுது. எஸ், அம்மே அப்பாடா, நல்லா திக்காக ஊற்றிருக்கேன். சூப்பராக இருக்குது நெய் மனம். என்னன்னா, நம்மளோடைய முருங்கைக்கீரை பிரண்டை கருவேப்பிலை பொடி இங்கே பாருங்கள், 3மே இங்கே இருக்குது. இந்த 3 பொடியும் போட்டு தான் இந்த எக் தோசை பண்ணியிருக்கேன். ஒரு கரண்டி மாவு இங்கே பாருங்கள். இந்த மாவு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மேலே 2 முட்டை போட்டு நம்மளுடைய முருங்கைக்கீரை கருவேப்பிலை பொடி. இது ஒரு தோசை சாப்பிட்டா போதும், சும்மா வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். இது ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். வா, நிஜமாக சொல்கிறேன், அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இந்த முருங்கைக்கீரை கருவேப்பிலை பிரண்டை பொடி ஒரு மாயைன்னு சொல்லலாம். அவ்வளோ வியாதிக்கு வந்து இது கேட்குது. இப்போ இன்னொரு தான் ஊற்ற போகிறேன். எதுக்குன்னா, என் ஹஸ்பண்டுக்கு, அவரும் இன்னும் சாப்பிடல. கொஞ்சமாக மாவு அப்படி இது மேலே முட்டை உடச்சி ஊற்றிக்கணும். அடுப்படல் கம்மியாக வைக்கணும், அப்போ தான் ஸ்லோவில் இருந்தால் தான் இது வந்து அடியில் நல்லா கொஞ்சம் முறுமுறுன்னு இருக்கும். 2 முட்டை. இது நான் நிறைய வாட்டி செஞ்சுருக்கேன். இன்றைக்கி ரொம்ப அவசரமாக ஓடி வந்தேன். ஓகே, எனக்கு சரியான பசி, வேலை. எனக்கு மண்டே வேறு ஒர்க்கு அதிகம். பொடி போட்டுக்கலாம். இப்போது பிரண்டை பொடி அப்படியே தூவிக்கணும். ஓகே, பொடி. இது வந்து முருங்கைக்கீரை பொடி. இது மேலே கொஞ்சம் வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கும் நம்ம பொடி வெரைட்டிஸ் வேணும்னா வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணலாம், வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணலாம். அப்புறம் நான் வந்து அந்த அது என்னப்பா பன்னீர் கிரேவி காமிச்சது, அதில் வந்து நம்மளுடைய கரம் மசாலா கொஞ்சம் போட்டேன், காஷ்மீர் மிளகா பொடி போட்டேன். அதுக்கப்புறம் அதில் வேறு வெறும் மிளகா பொடி. இது எல்லாமே நம்மளுது தான். அப்புறம் வேறு என்ன, உருளைக்கிழங்கு பொடியில் வந்து சாம்பார் தூள் நம்மளுது போட்டேன். அப்புறம் இந்த பொடி எல்லாமே நம்மளுது தான், நான் என்னுடைய கையால் பண்ணுறது. ப்ளீஸ், உங்களுக்கு வேணால் வெப்சைட், வாட்ஸ்அப் இதில் வேணாலும் ஆர்டர் பண்ணலாம். ஓகே, இது மேலே வந்து நான் வந்து நெய் ஊற்றுறேன். நீங்கள் வேணான்னு நினச்சிங்கன்னா உங்கள் விருப்பம். ஸோ இது மேலே கொஞ்சமாக நெய், சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ இந்த எக் ஆம்லேட்டோட 2 பீஸ் பன்னீர் வச்சுக்கணும். ஓகே, இருக்குது, இல்லைன்னா பரவாயில்ல, இதுக்கு மூணு சாப்பிடலாம். அப்புறம் கொஞ்சம் வந்து அது என்ன சொரக்காய் சட்னி. ஓகே, அவ்வளோதான். பன்னீர் கிரேவி, சொரக்காய் சட்னி, நம்ம பொடி, முருங்கீரை, கருவேப்பிலை, பிரண்டை பொடி, எக்கு போட்ட இது எப்படி சொல்லலாம், எக் தோசை, ஆம்லேட் தோசை, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. சும்மாவே சாப்பிட்லாம். நிஜமாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். வா, வேறு